நான் இன்றைக்கு பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு ட்ரிக்னோமெட்ரி கேள்வி. இப்போ நான் கேள்வியை பார்ப்போம். முதலாம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன் ஏ மைனஸ் பிஐ சைன் ஏ கொஸ் ஏ சைன் பி கொஸ் பி ஆகியவற்றில் எழுதுக. இது வந்துட்டு தியரி பார்ட். இந்த தியரி பார்ட்டில் உங்களுக்கு தெரிய வேண்டியது பேசிக்காக தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால் சைன் ஏ ப்ளஸ் பீட வாய்ப்பாடு, சைன் ஏ மைனஸ் பீட வாய்ப்பாடு, கொஸ் ஏ ப்ளஸ் பி என்ற வாய்ப்பாடு, கொஸ் ஏ மைனஸ் பி என்ற வாய்ப்பாடு. அதோட சேர்த்த மாதிரி 6 வாய்ப்பாடு டான் ஏ ப்ளஸ் பி, டான் ஏ மைனஸ் பி. இந்த 6ம் தெரிஞ்சால் இந்த ஏற்பாடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொன்றையும் விரிவுகள் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சைன் ஏ ப்ளஸ் பி என்ற விரிவு எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால் சைன் ஏ கொஸ் பி ப்ளஸ் கொஸ் ஏ சைன் பிக்கு சமனாக இருக்கும். சைன் ஏ மைனஸ் பி என்று சொன்னால் நடுவில் மைனஸ் வரும், அவ்வளோதான். சைன் ஏ கொஸ் பி மைனஸ் கொஸ் ஏ சைன் பி. கொஸ் ஏ ப்ளஸ் பியோ கொஸ் ஏ மைனஸ் பியோ ரெண்டு விரிவும் எப்படி லேசாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னால் ரெண்டுமே ஒரு பக்கம் கொஸ்ன்னு வரும். கொஸ் ஏ கொஸ் பி சைன் ஏ சைன் பின்னு வரும். ப்ளஸ்ன்னு சொன்னால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு வரும். கொஸ் ஏ ப்ளஸ் பி என்ற விரிவு கொஸ் ஏ கொஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. கொஸ் ஏ மைனஸ் பி என்ற விரிவு கொஸ் ஏ கொஸ் பி மைனஸ் என்னன்னா ப்ளஸ் வரும். சைன் ஏ சைன் பி இப்படி தான் லேசாக ஞாபகம் வச்சுக்கிறது. சைன் ஏ சைன் பி. டான் ஏ ப்ளஸ் பி என்ற விரிவு கண்டிஷன்னா அது கட்டாயம் படம் தான் வேணும். டான் ஏ ப்ளஸ் டான் பி ப்ளஸ் என்ன சொன்னால் மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் வரும். 1 மைனஸ் டான் ஏ டான் பி. டான் ஏ மைனஸ் பி என்ற விரிவு டான் ஏ மைனஸ் டான் பி ஓவர் 1 ப்ளஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். டான் ஏ டான் பி சொல்லுவோம். இந்த இவ்வளோ விளக்கம் தெரிஞ்சால் நாங்கள் முதலாம் கேள்வியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைன் 90 மைனஸ் தீட்டா சமன் கொஸ் தீட்டா என்று நிறுவட்டுமா? அது எப்படி நிறுவுற? இப்போ முதலாம் கேள்வியை பார்ப்போம். முதலாம் கேள்வி என்ன சொல்லுன்னா சைன் 90 மைனஸ் தீட்டா இதுக்கு சமனாக இருக்கார். இப்போ இங்கே நாங்கள் எடுக்க வேண்டிய தியரி என்ன? இந்த வாய்ப்பாடை நாங்கள் யூஸ் பண்ணணும். சைன் ஏ மைனஸ் பி. சைன் ஏ மைனஸ் பியில் ஏக்கு பதிலாக 90 பாகையும் பிக்கு பதிலாக தீட்டாவும் இருக்குது. அதை கொண்டு போய் போட்டால் சைன் 90 கொஸ் தீட்டா மைனஸ் கொஸ் 90 சைன் தீட்டா. இதில் நான் எங்களுக்கு தெரிய வேண்டியது திரிவான இதில் கொஸ் 90 பெருமானம் தெரியணும். கொஸ் 90 வந்துட்டு 0ங்கிறதால இது இந்த பார்ட் வராது. சைன் 90 1, அதனால் 1 × கொஸ் தீட்டா கொஸ் தீட்டா. இதன் பிரகாரம் கொஸ் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டா. அடுத்து ரெண்டாம் கேள்வியை பார்ப்போம். ரெண்டாம் கேள்வியை சொல்லுகிறார் 2 சைன் 10 பாகை சமன் அப்படி நிறுவட்டுமா? அதை நிறுவனத்துக்கு என்ன செய்கிறார்? கேள்வியில் 20 பாகை வருது. அப்போ 20 பாகை வருதுன்னு சொன்னால் 20 பாகை சம்மந்தப்படுதல். 20 பாகை சம்மந்தப்படுதுன்னு சொன்னால் 20ஓட எத்தனையை கழிச்சா 10 வரும். 20 இதோட லிங்க் பண்ணினா 10 பாகை வரும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 30லேருந்து 20 கழிச்சா தான் 10 பாகை வரும். அதனால் நம்ம அதை கழிச்சு எழுதுவோம். 2 சைன் 30 பாகை மைனஸ் 20 பாகை. இப்போ நாங்கள் வளமையான அந்த சைன் ஏ மைனஸ் பியில் விரிவை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் 2 சைன் 30 பாகை இன்டூ கொஸ் 20 பாகை மைனஸ் கொஸ் 30 பாகை இன்டூ சைன் 20 பாகை. சைன் 30 பெருமானம் கொஸ் 30 பெருமானங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது. சைன் 30 பெருமானம் அரை கொஸ் 20 இன்டூ மைனஸ் கொஸ் 30 வந்துட்டு √3/2 இன்டூ சைன் 20 பாகை. இப்போ 2 பெருக்கு போகிறதுனால அரை பேத்திரும் போனால் கொஸ் 20 மைனஸ் √3 சைன் 20 பாகை. இது ரெண்டாம் கேள்வி முடிஞ்சுது. இப்போ இது வந்துட்டு ஏற்பாடு உரிய விடை. வீழ்பாடு உரிய விடையை பார்த்தோம்னு சொன்னால் வீழ்பாடில் கேட்குற கேள்வி வழக்கமான குறிப்பீட்டில் ஒரு முக்கோணி ஏபிசிக்கு சைன் நிறைய கூறுக. வழக்கமான குறிப்பீட்டில் சைன் நிறைய கூறுகன்னு சொன்னால் நம்ம உங்களை சொல்கிறதான். பி பார்ட் வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு சொன்னால் கேள்வி சொல்லுகிறார் என்ன? வழக்கமான குறிப்பீட்டில் ஒரு முக்கோணி ஏபிசிக்கு சைன் நிறைய கூறுக.
சைனரை கூறு என்று சொன்னால் நம்ம நார்மலாக எழுதுறது தான் வழக்கமான குறிப்பீட்டில் சைனரியானது ஏ எங்கள் சைனு சமன் பி எங்கள் சைன் பி சமன் சி எங்கள் சைன் சின்னு சொல்லி அப்படியும் சொல்லுது எழுதலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், ஒரு படத்தில் குறிக்கலாம். சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த கேள்வியை. உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில் ஏபிசி கோணம் ஏபிசி 80 பாகையும் ஏசிபி கோணம் ஏசிபி 20 பாகையும் ஆகும். பிசி மீது உள்ள புள்ளி டி ஆனது ஏபி சமன் டிசி ஆகுமாறு உள்ளது. கோணம் ஏடிபி சமன் அல்ஃபா என கொள்வோம். பொருத்தமான முக்கோணிகளுக்கு சைன் நெறியை பயன்படுத்தி சைன் 80 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை சமன் சைன் 20 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா என காட்டுக. இப்படி கேள்விகள் நிறைய பாசுபரில் இருக்குது. இது மாதிரி கேள்விகள் எப்படி செய்யணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொது பக்கம் தந்திருப்பார். அந்த பொது பக்கத்தை சம்மந்தப்படுத்தி லிங்க் பண்ணி நாம் அதை நீக்கி விட்டால் சரி. அவ்வளோதான் இந்த ஃபார்மேட். அப்படி தான் செய்கிறது. இப்போ நம்ம கேள்வியில் போவோம். கேள்வியில் சொல்லுகிற வந்து முக்கோணின் வடிவம் இப்படி. இது ஏ பி டி சி. சைனரியை சொல்லலையே, சைனரியோட வழக்கமான குரூப் இல்லை. இன்னொரு சைன் ஏ எங்கு சைன் ஏ, பி எங்கு சைன் பி, சி எங்கு சைன் சின்னு இருக்கும். இதான் வழக்கமான முதலாக ஏ பி பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் விட. அடுத்தது ஏபிடிசின்னு தந்துக்கிறார். கோணம் ஏ பிசி 80 பாகைன்னு தந்துக்கிறார். கோணம் ஏடிபி அல்ஃபான்னு தந்துக்கிறார். கோணம் ஏடிசி ஏசிபி 20 பாகைன்னு தந்துக்கிறார். இப்போ நாம் என்ன செய்யணும், பொருத்தமான முக்கோணிகளை சைனரியை பயன்படுத்தி அந்த கோவையை நிறுவனம். அந்த கோவையை நிறுவ அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் வந்தால் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் வழக்கமாக ஒரு பொதுப்பக்கம் ஒன்று இருக்கும். ரெண்டு முக்கோணிக்கு தானே முக்கோணி ஏபிடின்னு முக்கோணி ஏடிசின்னு முக்கோணியும் இருக்குது. இந்த ரெண்டு முக்கோணிக்கும் நமக்கு பொதுப்பக்கமாக ஏடிங்கிற வந்து பொதுப்பக்கம் இருக்குது. அந்த பொதுப்பக்கத்தை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி நாம் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டுக்கு முக்கோணி ஏபிடியில் சைனரி யூஸ் பண்ணலாம். ஏபிடியில் சைனரி யூஸ் பண்ணுங்கள். ஏடி பக்கம் வரணும். அடுத்தது ஏடி பக்கத்து இதில் உள்ள கோணம்னா 80 பாகன்னு வரும். அப்போ ஏடி எங்கில் சைன் 80 பாகன்னு வரும். ஏடி எங்கில் சைனரி யூஸ் பண்ணால் ஏடி எங்கில் சைன் 80 பாகை சமன். அடுத்தது என்ன, அல்ஃபா லிங்க் பண்ணணும். அல்ஃபா லிங்க் பண்ணுறதுக்கு ஏபி. அடுத்து தந்திக்கிற தரவு என்ன, ஏபி சமன் டிசி. ஏபி சமன் டிசி என்று சொல்லி ஒரு தரவு தந்திக்கார். அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த தரவையும் யூஸ் பண்ணணும். ஏபிக்கு சைன் அல்ஃபா அதை இஞ்சலம் கொண்டு யூஸ் பண்ணலாம். ஏபிக்கு சைன் அல்ஃபான்னு யூஸ் பண்ணலாம். இதிலிருந்து நாம் என்ன செய்யலாம், ஏடிக்கு ஏபிங்கிற அந்த விகிதத்தை பார்த்தோம்னு சொன்னால் சைன் 80 பாகையின் கீழ் சைன் அல்ஃபா. அடுத்தது என்ன, முக்கோணி ஏடிசியில் சைனரி யூஸ் பண்ணலாம். முக்கோணி ஏடிசியில் சைனரி யூஸ் பண்ணினால் நாம் பொது பக்கத்தில் லிங்க் பண்ணி ஆகணும். அப்போ ஏடி எங்கில் சைன் 20 பாகை சைனரி யூஸ் பண்ணலாம். ஏடி எங்கில் சைன் 20 பாகை சமன். அடுத்தது நாம் எதுக்கு எழுதுறான்னு சொன்னால் ஏசிக்கு எழுதுறா டிசிக்கு எழுதுறான்னு சிக்கல் வரும். அதில் ஏசிக்கு எழுதுறதா டிசிக்கு எழுதுறான்னு பார்க்கல. தரவு தந்திக்கிறாருன்னு இங்கே ஏபிக்கு எழுதுறதுனால தரவில் தந்திக்கிறார் ஏபி சமன் டிசி. அப்போ நாம் என்ன செய்யணும், டிசியை லிங்க் பண்ணி எழுதுகிற நமக்கு இலகுவாக இருக்கும். இப்போ டிசியை லிங்க் பண்ணி எழுதக்குள்ள டிசியின் கீழ் அந்த கோணம் சிக்கலாக இருக்கும். அந்த கோணத்தை பார்க்குறதுக்கான முறை எப்படின்னு சொன்னால், ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்து நீட்ட வர இந்த புறக்கோணம் இதுக்கு சமனாக இருக்கும். அதண்ட அகக்கோணம் இது, இதண்ட புறக்கோணம் இதுன்னு சொன்னால் இது அகக்கோணம். இது அகத்தெதிர்கோணம். அகத்தெதிர்கோணம் சொன்னால் இதுவும் இதுவும் அந்த அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு இந்த கோணம் சமனாக இருக்கும். இது நம்ம 9ஆம் ஆண்டில் சொல்லப்பட்ட அந்த தியரி. அதன் பிரகாரம் இந்த கோணம் எதுக்கு சமனாக சொன்னால் இவரையும் கூட்டுத்தொகை அல்ஃபான்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ன்னு வச்சா எக்ஸ் + 20 சமன் அல்ஃபா. ஆகவே அல்ஃபா இந்த கோணம் எவ்வளவு, அல்ஃபா மைனஸ் 20 பாகை. இப்போ நம்ம சைன் யூஸ் பண்ணலாம். டிசி கீழ் சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை. இப்போ இதிலிருந்து நாம் ஏடி கீழ் டிசிங்கிற அந்த விகிதத்தை எடுத்தால் சைன் 20 பாகையின் கீழ் சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகைன்னு வரும். இதில் எங்களுக்கு தெரியணும் என்ன, ஏடி இங்கே ரெண்டு விகிதத்துலையும் ஏடி இருக்குது. அடுத்து ஏபியும் டிசியும் இருக்குது. ஏன் டிசியை நான் இந்த முக்கோணில் எழுதுறேன்னு கேட்டால் அது விட்டுறதுக்காக தான். என்ன பிரச்சனை, என்ன லிங்க் தந்து யார் ஏபியும் டிசியும் சமன்கிறதால இந்த விகிதம் சமன். அதனால் இந்த விகிதத்தையும் சமப்படுத்தினால் சைன் 80 பாகையின் கீழ் சைன் அல்ஃபா சமன் சைன் 20 பாகையின் கீழ் சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை. இப்போது கேள்வியை பாருங்கள். கேள்வியில் என்ன சொல்லியார், சைன் 80 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ்
20 பாகை. அப்போ ரெண்டு என்ன செஞ்சீங்க, இது இங்கே கொண்டு போய் பெருக்கி லிங்க் பெருக்கி போட்டு ஒரு பக்கத்தை எடுத்தீங்க. அப்போ நம்ம என்ன செய்யும், இது இவர் 5ஐயும் பெருக்கி இவர் 5ஐயும் பெருக்கினா விட வரும். சைன் 80 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை சமன் சைன் 20 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா. சரி, இப்போ அடுத்தது நம்ம இதை நிறுவிட்டோம். சைன் 80 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ் 20 சமன் சைன் 20 இன்ட்டு சைன் அல்ஃபான்னு சொல்லி அதை நிறுவிட்டோம். இப்போ அடுத்தது என்ன கேட்குறாரு, ஏன் சைன் 80 பாகை கொஸ் 10 பாகை என்ன விளக்கட்டோம். அதை விளக்கத்தை என்ன செய்யலாம், நம்ம ஏற்கனவே நிரூபிக்கும் ஏற்பாட்டில் முதலாம் பகுதி அது என்ன சைன் 90 மைனஸ் தீட்டா சமன் கொஸ் தீட்டான்னு நிரூபிக்கும். இது வழக்கமாக நம்ம நார்மலாகவே அந்த சைன் 90 மைனஸ் தீட்டா சமன் கொஸ் தீட்டா அந்த இதுலேயும் செய்யலாம். அதில் விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன், அதையும் சொல்லி இதையும் சொல்கிறேன். இதுக்கு முதல்ல சைன் 80 பாகை கொஸ் 10 பாகை எது சமன் ஆகிக்கும்னு சொல்லி ஒரு விதத்தில் இப்படி சொல்லி தருவலாம். சைன் முதலாவது பாட்டில் சைன் 90 மைனஸ் தீட்டாவில் தீட்டாவுக்கு பதிலாக 10 போட்டால் சைன் 90 மைனஸ் 10 80 பாகை வரும். அப்போ சைன் 80 சமன் கொஸ் 10ன்னு சொல்லி தருவலாம். அதை எப்படி தருவ, முதலாவது அந்த ஏற்பாட்டில் முதலாவது முடிவின் பிரகாரம் சைன் 90 மைனஸ் தீட்டா சமன் கொஸ் தீட்டா அந்த முடிவில் தீட்டாவுக்கு பதிலாக 10 பாகை போட்டால் இங்கே என்ன செய்யும், சைன் 80 பாகை வரும். சைன் 80 பாகை சமன் கொஸ் 10 பாகை இப்படி நிறுவலாம். அடுத்தது இதில் இன்னொரு தீரி ஒன்று இருக்குது. என்ன தீரின்னு சொன்னால் அந்த கால்வட்ட தீரி எப்படி சொன்னால், இது முதலாம் கால்வட்டமாகவும் இது ரெண்டாம் கால்வட்டமாகவும் இது மூணாம் கால்வட்டமாகவும் இது நாலாம் கால்வட்டமாகவும் இருந்தால் ஒவ்வொரு திருகோண விகிதங்கள் அந்த பெருமானங்கள் எந்தெந்த கால்வட்டத்தில் ப்ளஸ் அடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். இதில் முதலாம் கால்வட்டத்தில் எல்லா திருகோண விகிதங்களும் என்ன செய்யுமா ப்ளஸ் அடிக்கும். அதாவது சைன் கொஸ் டான் கொசெக் செக் இது எல்லாமே என்ன செய்யும் முதலாம் கால்வட்டத்தில் ப்ளஸ் அடிக்கும். ரெண்டாம் கால்வட்டத்தில் சைனும் கொசெக்கும் மட்டும்தான் ப்ளஸ் அடிக்கும். மூணாம் கால்வட்டத்தில் டானும் கொட்டும் தான் ப்ளஸ் அடிக்கும். இதுக்குள்ளே எல்லாம் ப்ளஸ் அடிக்கும். நாலாம் கால்வட்டத்தில் கொஸ்ஸும் செக்கும் தான் ப்ளஸ் அடிக்குமா. இது தியரி, இது கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது இதை வச்சுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 90 மைனஸ் தீட்டோட பெருமானங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இது 90 பாகை 280 பாகை 270 பாகையாகவும் இருந்தால் ஒரு 90 மைனஸ் கோணம் அந்த 99 ஒரு கோணம் 90 ஒரு கோணத்தை கழித்து வர அந்த பெருமானம் சைன் பெருமானமே இன்னத்துக்கு சமனாகும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அதில் ஒரு தீர்வு இருக்கு. 90 அதாவது 90 மடங்குலேருந்து ஒரு கோணம் கழிவட்டால் என்ன செய்யும், அதில் சைனாக இருந்தால் கொஸ்ஸாக மாறும். அதில் பெருமானம் சைனுக்குள்ளே வந்தால் சைன் 90 மைனஸ் தீட்டாண்டா கொஸ்ஸாக மாறும். கொஸ் 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னால் சைனாக மாறும். கொஸ் சைனாக மாறும். டான் கொட்டாக மாறும். அதே போல் கொட் வந்துட்டு டானாக மாறும். அடுத்தது செக் கொசெக்காக மாறும். கொசெக் செக்காக மாறும். இப்படி இருந்தால் தெரியுது. இது அதாவது 90 பாகையினர் மடங்காக இருந்தால், இதே இது 190 270 அப்படி வர எந்த கோணமாக இருந்தால் 290 சேர்த்து என்ன செய்யும் சைன் கொஸ்ஸாக மாறும். கொஸ் சைனாக மாறும். 270 சேர்த்து சைன் கொஸ்ஸாக மாறும். அப்படி அந்த விகிதத்துக்கு மாதிரி மாறும். இப்போ 180 மடங்காக இருந்தால் 180 360 அந்த மடங்காக இருந்தால் என்ன செய்யாது, சைனாகவே வரும். சைனாக வரும். கொஸ்ஸாகவே வரும். டானாக வரும். அது என்ன விகிதமோ அதே விகிதமாக தான் வரும். அதாவது டான் 180 சேர்த்துட்டான்னு சொன்னால் டான் தீட்டா தான் அப்படி வரும். அடுத்தது அதுக்குரிய பார்க்கணும். இப்போ நாம் ஒன்றுக்கு எழுதி பார்ப்போம். சைன் 90 தீட்டா அது எப்படி பார்க்குற அதில் கோணம் சைன் 90 தீட்டான்னு சொன்னால் 90 மடங்கு 90 மடங்குன்னு சொன்னால் என்ன செய்யாது, என்ன செய்யும் சைனுண்டா கொஸ்ஸாக மாறும். அடுத்தது கொஸ் தீட்டாண்டு வரும். இப்போ இவர பெருமானத்தை பார்க்கணும். சைன் 90 மைனஸ் தீட்டாட பெருமானம் என்ன 90லேருந்து கழிப்பறது. அதாவது முதலாம் கால்வட்டத்தில் என்ன செய்யும் எல்லா விதமும் ப்ளஸ். அதனால் ப்ளஸ் கொஸ் தீட்டா கொஸ் 90 மைனஸ் தீட்டா கொஸ் 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னால் முதலாம் கால்வட்டம் அதில் எல்லா விதமும் ப்ளஸ் கொஸ் 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னால் 90 விகிதம் 90 மடங்கு கொஸ்ன்னு சொன்னால் சைனாக மாறும் சைன் தீட்டா. அதே போல் டான் என்ன செய்யும் டான் 90 மைனஸ் தீட்டா கொட் தீட்டா எல்லாமே ப்ளஸ். கொட் 90 மைனஸ் தீட்டா டான் தீட்டா. கொசெக் 90 மைனஸ் தீட்டா செக் தீட்டா. செக் 90 மைனஸ் தீட்டா கொசெக் தீட்டா இப்படி வரும். அதே போல் சைன்
180 sin தீட்டா. இப்படி 180 மடங்கு அந்த என்ன செய்யும் சைன் அடிச்சுன்னா சைனாக வரும் சைன் தீட்டா. அடுத்தது குறிய பார்க்கணும். குறிய பார்க்குறதுல 180 sin தீட்டா 180 sin தீட்டான்னு சொன்னால் 180 ஒரு குறிப்பிட்ட கோணம் கழிவட போகுது. இதில் ஒரு குறிப்பிட்ட கோணம் கழிவட்டால் ரெண்டாம் காலகட்டத்தில் வரப்போகுது. அந்த ரெண்டாம் காலகட்டத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்கும் சைனும் கொசைக்கும் மட்டும்தான் ப்ளஸ் இருக்கும். அதனால் சைன் வந்துட்டு ப்ளஸ். இதே இது கோஸ் 180 sin தீட்டாவாக இருந்தால் கோஸ் 180 sin தீட்டா 180 கழிவட்டத்தில் கொஸ்டின்டே வரும் கொஸ் தீட்டா. 180 sin தீட்டான்னு சொன்னால் ரெண்டாம் காலகட்டத்தில் கொஸ்டின் மைனஸ், அதனால் மைனஸ் கொஸ் தீட்டான்னு வரும். டான் 180 sin தீட்டா டான் 180 sin தீட்டான்னு சொன்னால் மைனஸ் டான் தீட்டான்னு வரும். இதே போல் எல்லா விதத்துக்கும் எழுதலாம். அடுத்தது இதே சரி போல் விட்டுருவேன். சைன் 270 sin தீட்டா. சைன் 270 sin தீட்டான்னு 90 மடங்கு 90 மடங்குண்டா சைன் கொஸ்டின் மாறும் கொஸ் தீட்டான்னு வரும். அடுத்தது அதற்குரிய பார்க்கணும். சைன் 270 sin தீட்டான்னு சொன்னால் மூணாம் கால்வட்டத்தில் சைன் என்ன மைனஸ், அதான் மைனஸ் கொஸ் தீட்டா. கொஸ் 270 sin தீட்டான்னு சொன்னால் கொஸ் 270 sin தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். ஏன் 270 sin தீட்டான்னு சொன்னால் 90 மடங்கு சைன் தீட்டா. மூணாம் கால்வட்டத்தில் கொஸ் மைனஸ், அதெல்லாம் மைனஸ் சைன் தீட்டா. டான் 270 sin தீட்டான்னு சொன்னால் ப்ளஸ் கொட் தீட்டான்னு வரும். ஏன் டான் 270 sin தீட்டான்னு சொன்னால் 90 மடங்கு டான்ட்டா கொட்டாமல் வரும் கொட் தீட்டா. டான் வந்துட்டு என்ன மூணாம் காலத்தில் ப்ளஸ், அதில் ப்ளஸ் கொட் தீட்டான்னு வரும். இப்படி எல்லா விதத்தையும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாம் கேள்வியில் போவோம். கேள்வியில் போனோம்னு சொன்னால் கேள்வியில் என்ன செய்யலாம், ஏன் சைன் 80 பாகை கொஸ் 10 பாகை என விளக்கு. இது நாம் என்ன செய்யலாம், சைன் 90 sin 10 என்று எழுதினால் டிரெக்டாக நமக்கு என்ன செய்யும் சைன் 90 sin தீட்டா கொஸ் தீட்டா. அதன் பிரகாரம் கொஸ் 10 பாகை என்று எங்களுக்கு ஏற்கனவே ஓல்ரெடி தெரியும். அடுத்தது என்ன செய்யலாம், அவருக்கு ஏன்னா விளக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஏற்பாட்டில் முதலாம் கேள்வி அடிக்கிற அந்த முடிவை பயன்படுத்தி சைன் 90 sin தீட்டா கொஸ் தீட்டா அந்த முடிவை பயன்படுத்தி நம்ம நிறுவக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். இதிலிருந்து என விளக்கி இதிலிருந்து டான் அல்பா சமன் சைன் 20 பாகையின் கீழ் கொஸ் 20 பாகை மைனஸ் 2 sin 10 பாகை காட்டணுமா. இது காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த முடிவை பயன்படுத்தணும். சைன் 80 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ் 20 சமன் சைன் 20 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா அந்த முடிவை பயன்படுத்த நாங்கள் நிறுவப்போம். இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் டான் அல்ஃபா அதை அந்த நிறுவல் எப்படி நிறுவல் அடிச்சுன்னா இதன் நிறுவல் தான் போகணும். சைன் 80 பாகை இன்ட்டு சைன் ஏற்கனவே நிறுவனது சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை சமன் சைன் 20 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா. இதை பயன்படுத்தி இந்த முடிவை பயன்படுத்தி இந்த முடிவையும் அடுத்து இந்த முடிவு அவர் ஏற்கனவே விளக்கு சொன்னார் சைன் 80 பாகை சமன் கொஸ் 10 பாகைன்னு சொல்லி அந்த முடிவையும் இந்த முடிவையும் பயன்படுத்தி தான் நம்ம செய்யணும். இப்போ சைன் 80 பாகைக்கு பதில் என்ன செய்யலாம், கொஸ் 10 பாகைன்னு போடலாம். கொஸ் 10 பாகைன்னு போட்டால் இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை சமன் சைன் 20 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா. இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு ஐடியா ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சைனில் கொஸ்ஸில் அடிக்கிறது நம்ம கொஸ் டானுக்கு மாத்திரம் என்ன செய்யணும், மொத்தமாக அந்த சமன்பாட்டையே கொஸ்ஸால் பிரிச்சு வேண்டியது. டான் அல்ஃபாவில் டான் அல்ஃபாவுக்கு மாத்திரமாக இருந்தால் இது சைன் அல்ஃபா அடிக்கிற போகுது. அப்போ நாம் இதை சைன் அல்ஃபாவை டான் அல்ஃபாவுக்கு மாத்திரம்னு சொன்னால் கொஸ் அல்ஃபாவில் பிரிக்கணும். மொத்தமாக கொஸ் அல்ஃபாவில் பிரிப்போம். பிரித்து விட்டால் கொஸ் 10 பாகை இன்ட்டு சைன் அல்ஃபா மைனஸ் 20 பாகை சமன் சைன் 20 பாகை இன்ட்டு டான் அல்ஃபா கொஸ்ஸால் பிரித்து விட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இதுவரை விரிப்போம். இவரை விரிச்சா சைன் ஏ மைனஸ் பின்னு அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. கொஸ் 10 பாகை இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி சைன் அல்ஃபா கொஸ் 20 மைனஸ் கொஸ் அல்ஃபா சைன் 20 ஓவர் கொஸ் அல்ஃபா. இந்த கொஸ் அல்ஃபா என்ன செய்யும், இவரையும் பிரிக்கும். அங்கே பக்கம் சைன் 20 பாகை இன்ட்டு டான் அல்ஃபா. இப்போ இவரை பிரித்தா சைன் அல்ஃபாவின் கொஸ் அல்ஃபா டான் அல்ஃபா. இவரை பிரித்தா கொஸ் அல்ஃபாவின் கொஸ் அல்ஃபா ஒன்று அவர் பிரித்துருவார். இப்போ இந்த கொஸ் 10 இங்கே கீழே இருக்குது, மலைக்கிட்டேன்னு வரப்போது டான் அல்ஃபா இன்ட்டு கொஸ் 20 பாகை மைனஸ் சைன் 20 பாகை இன்ட்டு கொஸ் 10 பாகை சமன் சைன் 20 பாகை இன்ட்டு டான் அல்ஃபா ஓவர் கொஸ் 10 பாகை. இப்போ நம்ம இவரை கொஸ் 10 பாகை உள்ள பெருக்கிடுவோம். கொஸ் 10 பாகை டான் அல்ஃபா இப்படி எழுதி நம்ம சொன்னால் லேசாக இருக்கும். கீழே வந்தால் சிக்கப்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், டான் அல்ஃபா பொது எடுப்போம். இங்கே கொண்டு வந்து இவரை இங்கே கொண்டு வந்து இவர் அங்கே கொண்டு போய் என்ன செய்வோம், டான் அல்ஃபா பொது எடுத்தால் டான் அல்ஃபா இன்ட்டு இவருக்குள்ளே வரது என்ன கொஸ் 10 பாகை இன்ட்டு கொஸ் 20 பாகை
இவர் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் சைன் 20 பாகை சமன் இவர் அப்படி அங்கே கொண்டு போனால் இந்த மைனஸ் எப்படி அங்கே கொண்டு ப்ளஸ்ஸாக போகும் sin 20 பாகை இன்ட்டு cos 10 பாகை. இப்போ நம்ம எழுவ மாற்றம் செஞ்ச tan alpha சமன் sin 20 பாகை இன்ட்டு cos 10 பாகை ஓவர் cos 10 பாகை cos 20 பாகை மைனஸ் sin 20 பாகை. இப்போ இங்கே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்ன, நாங்கள் ஆல்மோஸ்ட் செஞ்சிட்டோம். tan alpha சமன் sin 20 கீழ் cos 20 மைனஸ் 2 sin 10. இதில் எங்களுக்கு என்ன மிச்சமாக இருக்குது, cos 10 பாகை மிச்சமாக இருக்குது, அதை நீக்கணும். மேலே கீழே cos 10 பாகை இருக்குது. இவ்விடத்தில் என்ன இருக்குது, 2 sin 10 தான் இருக்குது, இங்கே sin 20 இருக்குது. இப்போ நாம் இவரை மாத்திரத்தை என்ன செய்யலாம், இதுக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மடங்கு மூணு வாய்ப்பாடு, 2 தீட்டாவை மடங்கு மூணு வாய்ப்பாடு. sin 2 தீட்டா எதுக்கு சமம் இருக்கும், 2 sin தீட்டா cos தீட்டா சமனாகும். அதை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, sin 20 பாகை எதுக்கு சமனாகும், 2 sin 10 cos 10க்கு சமனாகும். அதை நம்ம கூட போட்டால் sin 20 பாகை இன்ட்டு cos 10 பாகை ஓவர் cos 10 பாகை இன்ட்டு cos 20 பாகை மைனஸ் இந்த sin 20 பதிலாக 2 sin 10 இன்ட்டு cos 10. இப்போ எல்லா இடத்தையும் என்ன செய்யுது, cos 10 இருக்குது, அதனால் வெட்டினா ஆன்சர் sin 20 பாகை ஓவர் cos 20 பாகை மைனஸ் 2 sin 10 பாகை. இதுதான் ஒரு கேள்வி கேட்டது. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த பி பார்ட்டில் கடைசி துண்டுக்கு வந்துட்டோம். இதை நிறைவிட்டோம். tan alpha சமன் sin 20 பாகை cos 20 மைனஸ் 2 sin 10 இதை நிறைவிட்டோம். இப்போ இந்த முடிவை பயன்படுத்தி மேலே A2 பயன்படுத்திய முடிவை பயன்படுத்தி அல்ஃபா சமன் 30 பாகை நிறுவட்டுமா. மேலே A2 என்ன செஞ்சோம், 2 sin 10 பாகைக்கு பதிலாக cos 20 மைனஸ் √3 sin 20 சொல்லி நம்ம நிறுவினோம். இதை பயன்படுத்தி sin A மைனஸ் பியை பயன்படுத்தி இப்போ அந்த முடிவை நாம் அஞ்சு யூஸ் பண்ணது 2 sin 10 பாகை பதில் என்னத்தை போடலாம், cos 20 மைனஸ் √3 sin 20 அதை கொண்டு போய் போட்டு அல்பா சமன் 30 பாகை தான் போட்டுக்கலாம். இப்போ அதை எப்படி நிறுவுற சரி பார்ப்போம். tan alpha சமன் நான் ஏற்கனவே நிறுவிக்கிறது sin 20 பாகை ஓவர் cos 20 பாகை மைனஸ் 2 sin 10 பாகை. A2ல் நிறுவினது என்ன, 2 sin 10 பாகை எதுக்கு சமனாகும், cos 20 மைனஸ் √3 sin 20 அதை கொண்டு போய் போட்டால் sin 20 பாகை ஓவர் cos 20 பாகை மைனஸ் 2 sin 10க்கு பதிலாக cos 20 பாகை மைனஸ் √3 sin 20. இப்போ இந்த cos 20 பெய்திரும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்பதால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் √3 sin 20 மேலே sin 20 கீழே sin 20 ரெண்டு மட்டுப்பட்டால் 1 √3 tan alpha சமன் 1 √3. tan alpha 1 √3 சொன்னால் 1 √3 பெருமானம் டானுக்கு எந்த பெருமானத்தில் பெறப்படும், 30 பாகையில் tan 30 பாகையில் ஆக அல்ஃபா சமன் 30 பாகை. இது நிறுவிட்டு அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறார், tan இன்வர்ஸ் cos அதாவது சி பார்ட்டில் அது வந்துட்டு இன்வர்ஸ் கேள்வி வழக்கமாக இப்போ ஃபார்மேட்டில் வழக்கமாக கடைசி பகுதியாக இன்வர்ஸ் கேள்வி தான் வந்துக்கிறீங்க. அதனால் அந்த இன்வர்ஸ் கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்த்துப்போம். இன்வர்ஸ் கேள்வி வந்தால் வழக்கமாக நம்ம என்ன செய்கிறது, tan இன்வர்ஸ்னு வந்தால் அந்த tan இன்வர்ஸ்னு வர அந்த கோவையை அப்படியே அல்ஃபா பீட்டான்னு வச்சு போட்டு அந்த tan alphaன்னு வச்சு போட்டு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் அந்த கோணத்துக்கு சமனாகும். இல்லாட்டி அவர் காட்டுகண்டு வைப்பார், காட்டுகண்டு விட்டு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதை கொண்டு tan alpha எடுத்து போட்டு tan alpha ப்ளஸ் பீட்டா அதை விரிவு எழுதி அப்படியே கொண்டு போய் காட்டுறது. இது வந்து தீர்க்கங்கள் தானே, தீர்க்கங்கள் கேள்விங்கிறதால அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் π/4 வச்சு போட்டு அது போல் அப்படியே ஃபார்மேட்டில் செஞ்சு போகிறது. இப்போ பார்ப்போம் கேள்வியை பார்ப்போம். கேள்வி என்ன சொல்கிறார், tan இன்வர்ஸ் cos வர்க்கம் x tan இன்வர்ஸ் sin x சமன் π/4. அதில் சி பார்ட் tan இன்வர்ஸ் cos வர்க்கம் x சக tan இன்வர்ஸ் sin x சமன் π/4 தீக்கட்டுமா. இதை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அல்ஃபாண்டு வைப்போம், இதை பீட்டாண்டு வச்ச பேரின்படி tan alpha சமன் என்ன cos வர்க்கம் x வச்ச பேரின்படி tan பீட்டா சமன் sin x இருக்கும். இப்போ நாங்கள் வச்ச பேரின்படி பார்த்தால் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் π/4 இருக்கும். இதில் ரெண்டு வழி இருக்குது, நாங்கள் செய்யலாம். ஒன்று என்ன செய்யலாம், அல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு அப்படியே tan எடுத்து போட்டு அப்படியே போயிட்டு கொண்டு செய்கிறது. ஒரு முறை. இலகுவான முறை என்னென்னு சொன்னால் இதை அங்கே கொண்டு போயிட்டு π/4 மைனஸில் இருந்து அதுக்கு tan எடுக்கிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இப்போ நான் ரெண்டு முதலையும் செய்கிறேன். அது அங்கே கொண்டு போயிட்டு நான் ஒரு செஞ்சு காட்டேன், அடுத்து இன்னொரு முறையில் செஞ்சு காட்டேன். அல்ஃபா சமன்
π/4 மைனஸ் பீட்டா. இப்போ இதுக்கு டான் எடுத்தால் என்ன வரப்போகுது? டான் ஆல்ஃபா சமன் டான் π/4 மைனஸ் பீட்டா. டான் π இது வந்துட்டு டான் a மைனஸ் பி. டான் a மைனஸ் பின்ற விரிவு என்ன? டான் π/4 மைனஸ் டான் பீட்டா ஓவர் 1 ப்ளஸ் டான் π/4 டான் பீட்டா. இங்கே டான் ஆல்ஃபா. டான் ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்னது செஞ்சுக்க? பேருக்கு முன்னாடி கொஸ் வர்க்கம் எக்ஸ். கொஸ் வர்க்கம் எக்ஸ் சமன் டான் π/4. டான் π/4னா டான் 45 டான் 45 உண்டு 1 மைனஸ் டான் பீட்டா. டான் பீட்டா அதுக்கு சமன் சைன் எக்ஸுக்கு சமன் சைன் எக்ஸ் ஓவர் 1 ப்ளஸ் டான் π/4 உண்டு டான் பீட்டா சைன் எக்ஸ். இப்போ நாங்கள் இதை சுருக்கிட்டு போனோம். சரி, கொஸ் வர்க்கம் எக்ஸுக்கு இப்போ என்னத்தை போடலாம்? 1 மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸ் இன்ட்டு இங்கே பெருக்கினா 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் சமன் 1 மைனஸ் சைன் எக்ஸ் வரும். இது நாங்கள் எப்படி சுருக்கலாம்? இதில் ஒரு 1 மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது, இதில் 1 மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. அதுக்காக என்ன செய்யலாம்? வெட்டலாமா? வெட்ட இல்லாது. வெட்டின என்ன செய்யும்? ஒரு திருவில் நான் பேத்துரு அப்படி டிரெக்டாக வெட்ட இல்லாது. எப்போ வெட்டலாம்னு சொன்னால் ஒரு சமன்பாட்டில் ஒரு கணியத்தை வெட்டுறதா இருந்தால் அந்த கணியம் வந்துட்டு 0க்கு சமன் இல்லாட்டு 100 வீதம் தெரியணும். இது வந்துட்டு தெரியுமா? 1 மைனஸ் சைன் எக்ஸ் 0க்கு சமன் இல்லாட்டு சொல்லி தெரியாது. அதனால் வெட்ட இல்லாது. இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? பொதுவெடுத்து காரணிப்படுத்தி செய்கிறது தான். இதில் ஒரு 1 மைனஸ் சைன் எக்ஸ் ஒன்று இருக்குது. 1 மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ். ஏன் 1 மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் எழுதுறேன்னு சொன்னால் 1 இந்த வர்க்கம் மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸ் இருக்குது. அதனால் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தில் ஃபார்ம் இருக்குது. அதனால் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதினா 1 மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் வரும். 1 மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ். அதனால் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஹோல்டிங் ஸ்கேர்னு வரும் சமன் 1 மைனஸ் சைன் எக்ஸ். இதுலேயும் 1 மைனஸ் சைன் எக்ஸ், இதுலேயும் 1 மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே கொண்டு வந்த பொது எடுத்தால் 1 மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு இதில் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல்டிங் ஸ்கேர் மைனஸ் 1 வரும் சமன் 0. ஆக ரெண்டு கோவையை பெருக்க 0 இருந்துச்சுன்னா ஒன்று இவர் 0 ஆகிக்கணும் அல்லது இவர் 0 ஆகிக்கணும். இவர் 0 இருக்கலாம் அல்லது இவர் 0 இருக்கலாம். 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 1 சமன் 0 இருக்கலாம் அல்லது இவர் 0 இருந்தால் சைன் எக்ஸ் சமன் 1. சைன் எக்ஸ் சமன் 1 சொன்னால் சைன் π/2 எக்ஸ் சமன் n பை ப்ளஸ் மைனஸ் 1 என்னாம் அடுக்கு அல்ஃபா. இதில் எங்களுக்கு தெரிய வேண்டிய தீர்வு என்னென்னு சொன்னால் பொது தீர்வுன்ற தீர்வு என்னென்னு கேட்டால் சைன் எக்ஸ் சமன் சைன் அல்ஃபாவாக இருந்தால் அதன் பொது தீர்வு எதுக்கு சமனாக இருக்கும்? எக்ஸ் சமன் n பை ப்ளஸ் மைனஸ் 1 என்னாம் அடுக்கு அல்ஃபா. கொஸ் எக்ஸ் சமன் கொஸ் அல்ஃபாவாக இருந்தால் அதன் தீர்வு என்ன? எக்ஸ் சமன் 2n பை ப்ளஸ் ஓ மைனஸ் அல்ஃபா. டான் எக்ஸ் சமன் டான் அல்ஃபாவாக இருந்தால் அதன் தீர்வு என்ன? எக்ஸ் சமன் n பை ப்ளஸ் அல்ஃபான்னு வரும். ஓகே, இப்போ இவ்வளோ இந்த தீர்வு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் பொது தீர்வு கேள்வி செய்கிறான்னு இருந்தால். ஓகே, இப்போ அடுத்தது போவோம். 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் வர்க்கம் சமன் 1 வர்க்கம் மூலம் எடுத்து விட்டால் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் சமன் ப்ளஸ் ஓ மைனஸ் 1 வரும். இதில் ப்ளஸ் எடுத்தால் ஒரு தீர்வு, மைனஸ் எடுத்தால் ஒரு தீர்வு வரும். ப்ளஸ் எடுத்தால் என்ன தீர்வு வரும்? 1 தான் போக சைன் எக்ஸ் சமன் 0 வரும். சைன் எக்ஸ் சமன் 0 சொன்னால் சைன் 0 சொன்னால் எக்ஸ் சமன் இந்த எண்ணு போட்டால் நீங்கள் என்ன செய்தால் ஒரே எண்ணை போடல. அதனால் எண் எடுத்தால் இன்னும் ஒரு தீர்வு வந்தால் அதுக்கு தான் போடணும், வேறு பேர்லாம் போடணும். அப்போ m பை ப்ளஸ் அல்ஃபா வந்துட்டு m மைனஸ் அல்ஃபா வந்துட்டு 0 இந்த கோவையை 0. அது எக்ஸ் சமன் m பை மைனஸ் எடுத்தால் என்ன செய்ய போதோ -1 அதில் கொண்டு வந்தால் -1 அது -1 -2 சைன் எக்ஸ் சமன் -2. சைன் எக்ஸ் -2ங்கிற தீர்வு பொருந்தாது. காரணம் என்னென்னு சொன்னால் சைன் எக்ஸ் என்னுடைய வீச்சு -1க்கும் +1க்கும் மட்டும் இருக்கிறதுனால இந்த வீச்சுக்கு அப்பாற்பட்டு போனதுனால இந்த தீர்வு வந்து என்ன செய்யாது? பொருந்தாது. ஆக இந்த வீச்சுக்குள்ள அதில் தீர்வு என்னென்ன? எக்ஸ் சமன் n பை ப்ளஸ் -1 n பை ப்ளஸ் -1 என்னாம் அடுக்கு இன்ட்டு π/2வும் அடுத்தது என்ன? எக்ஸ் சமன் m பைங்கிற ஒரு தீர்வு. இப்படி ஒரு வகையில் போகலாம். அல்லது என்ன செய்யலாம்? நாங்கள் வச்ச பேரும்படி அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் π/4. முன்னால் நாங்கள் என்ன செஞ்சோம்? அல்ஃபா சமன் π/4 மைனஸ் பீட்டான்னு செஞ்சு போட்டு அங்கே கொண்டு போயிட்டு நாங்கள் அப்படி செஞ்சோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வழக்கம் நம்ம என்ன செய்யறது? அப்படியே வச்சுட்டு டான் எழுதுறது. இப்போ அதை அந்த ஃபார்ம் மட்டும் செஞ்சு பார்ப்போம். டான் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா சமன் டான் π/4 சமன் 1.
அப்போ இதுக்கு எடுத்தினால் tan alpha ப்ளஸ் tan beta over 1 minus tan alpha tan beta சமன் 1 வரும். இப்போ tan alpha சமன் என்ன? cos வர்க்கம் x. tan beta sin x 1 minus cos வர்க்கம் x into sin x சமன் 1. இது அங்கே குறுக்கு பெருக்கினால் cos வர்க்கம் x சக sin x சமன் 1 minus cos வர்க்கம் x sin x. cos வர்க்கம் x க்கு பதிலாக என்ன செய்யலாம்? 1 minus sin வர்க்கம் x போட்டால் ப்ளஸ் sin x சமன் 1 minus cos வர்க்கம் x க்கு பதிலாக 1 minus sin வர்க்கம் x into sin x. இப்போ என்ன? 1 minus sin வர்க்கம் x plus sin x ஒன்று இல்லாமல் போக இல்லை பிரிப்போம். 1 minus sin வர்க்கம் x plus sin x சமன் 1 minus sin x ஒன்று பெருக்கப்பட்டால் minus sin x minus minus plus sin கணம் x. ஒன்று பொதுவாக இருக்குது இங்கே இங்கேயும். அப்போ ஒன்று போய் தரும் போனால் இங்கே ஒரு sin x ஒன்று இருக்குது. sin x பொதுவாக எடுத்தால் sin x சமன் 1 minus sin x சமன் இங்கே ஒரு sin x பொதுவாக எடுத்தால் 1 sin x பொதுவாக எடுத்தால் sin வர்க்கம் x minus 1. இது அப்படியே இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் மாறும். sin x into 1 minus sin x minus sin x into 1 minus sin வர்க்கம் x வரும். இல்லை ப்ளஸ் வரும். ப்ளஸ் 1 minus sin வர்க்கம் x. இங்கே ரெண்டு என்ன செய்ய போகுது? sin x பொதுவாக இருக்குது. அதனால் sin x அடுத்தது 1 minus sin வர்க்கம் x என்ன செய்யணும்? அதுக்குள்ளே என்ன செய்யுது? 1 minus sin x into 1 plus sin x இருக்குது. அதனால் sin x into 1 minus sin x பொதுவாக இருக்கிறதுனால அதை பொது இருக்கும். பொதுவாக எடுத்தால் sin x into 1 minus sin x பொதுவாக எடுத்து என்ன? இதில் மொத்தமாக பொதுவாக எடுத்திக்கும். 1 plus இங்கே என்ன மிச்சம்? 1 plus sin x மிச்சம் சமன் 0. ஆக sin x into 1 minus sin x into 2 plus sin x சமன் 0. இப்போ இதுக்கு எத்தனை தீர்வு? 3 தீர்வு. இது சமன் 0, இது சமன் 0, இது சமன் 0. ஆக sin x சமன் 0 இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு. sin x சமன் 0 அல்லது 1 minus sin x சமன் 0 அல்லது 2 plus sin x சமன் 0. இதில் sin x சமன் -2 வரதுனால இந்த தீர்வு பொருந்தாது. எம்பிச்சுக்குள்ள இல்லை முன்னால் செஞ்ச மாதிரி. இப்போ இதில் என்ன செய்ய போகுது? sin x சமன் 1 ஆகவே sin π/2 இதன்படி நான் x சமன் n π plus -1 இது என்ன மடக்கு π/2 வரும் ஒரு தீர்வு. sin x சமன் 0 என்று சொன்னால் முன்னால் செஞ்ச மாதிரி தான். sin x சமன் 0 சொன்னால் sin 0 இதன்படி x சமன் m π ஒரு தீர்வு வரும். இப்படி 2 தீர்வு வரும். ஓகே, இதுதான் இந்த வருஷ பாஸ் பேப்பர். நான் இன்று செய்து காட்டிய இந்த வீடியோவில் செய்து காட்டிய அனைத்து விடைகளும் விடையில் செய்யப்பட்ட அந்த பேப்பரில் எழுதப்பட்ட விடயங்கள் அவ்வளவும் என்னுடைய டெலிகிராம் போட்டில் அப்லோட் செய்யப்படும். அதனை நீங்கள் பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்ள முடியும். நீங்கள் என்னுடைய டெலிகிராம் போட்டின லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் அதன் மூலமாக அந்த போட்டினை பார்வையிடலாம். ஓகே, தேங்க்யூ.